இது மட்டும் அப்படி செய்யலாம். பர்ஃபெக்ட்டா செய்யலாம். நம்ம இன்னைக்கு ஸ்பைசி பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி, பெரிய வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தண்ணி, காயத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெந்தய பொடி, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு முதல்ல இந்த பொட்டேட்டோவை வதக்கி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இருபது நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீ ஸ்பைசி பொட்டேட்டோக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. அதில் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கியாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயத்தூள், கொஞ்சம் காயத்தூள், கருவேப்பிலை, இதில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது கொதிச்சதும் நம்ம இந்த பொட்டேட்டோ அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிச்சாச்சு. இது வதக்கி வச்சிருக்கிற பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா சுண்டட்டும். கிரேவி நல்லா சுண்டியாச்சு. மல்லி இலை தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்பைசி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு.